Hi guys, welcome to PC Tamilan channel. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ CMD வந்து இப்ப ரீசன்ட்டா ப்ராப்பரா வர்க் ஆக மாட்டேங்குது. சில பீஸ்ல பாத்தீங்கன்னா CMD ஃபுல்லாவே வர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். गाइस நீங்க உங்க PC ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் வந்து கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்-அப் விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும். அத பாத்தீங்கன்னா 5th வந்து நியூங்கற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அத உங்க கர்சரை வச்சீங்கனாவே உங்களுக்கு ரைட் சைடுல இன்னொரு பாப்-அப் விண்டோ ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஷார்ட்கட் அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிடும். அதுல வந்து நீங்க கொடுக்க வேண்டிய லொகேஷன் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா cmd.exe வந்து மேலேயே ஷோ பண்ணிடுங்க. நீங்க அதே மாதிரி டைப் பண்ணுங்க. நான் இப்ப டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டைப் நேம் வந்து CMD ன்னு டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க CMD ன்னு வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நான் CMD னே வச்சு finish கொடுத்துக்கிறேன். finish கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அந்த கிரியேட் ஆன ஷார்ட்கட்ல உங்களோட கர்சர் வச்சு ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு CMD ஓட ப்ராப்பர்ட்டீஸோட பாப்-அப் விண்டோ வரும். அத நீங்க என்ன பண்ணனும்னா கீழ பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து அன்டிக்ல இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணி டிக் பண்ணீங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கீழ அப்ளை அண்ட் ஓகே அத கொடுத்துட்டு இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட CMD இத வந்து டபுள் டேப் பண்ணி வர்க் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வர்க் ஆகும். நான் வந்து வர்க் பண்ணி காட்றேன். எஸ் ஆர் நோவுக்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்க் ஆகும். அப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் வந்து உங்களுக்கு CMD ப்ராப்பரா வர்க் ஆகல அப்படினா உங்களுக்கான அடுத்த செகண்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்கு. அந்த செகண்ட் சொல்யூஷன் நீங்க வர்க் பண்ணி பாருங்க 100% வந்து கண்டிப்பா வர்க் ஆகும். நான் வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராப்ளமா இருந்த பீஸ்ல வந்து நான் வர்க் பண்ணியிருக்கேன். 100% கண்டிப்பா வர்க் ஆகும். வாங்க இப்ப நம்ம செகண்ட் சொல்யூஷனை பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க டைப் ஹியர் டு சர்ச் அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து sysdm.cpl உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலேயே நான் ஷோ பண்ணிருக்கேன். அத பார்த்து நீங்க டைப் பண்ணுங்க. நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்க டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸோட ஒரு பாப்-அப் விண்டோ வரும். இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு பாப்-அப் விண்டோ வந்துருச்சு. இதல பாத்தீங்கன்னா மேல வந்து மூணாவதா அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசி ஆப்ஷனா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட்டடா இருக்கும். அதல பாத் அது வந்து டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் என்வைரன்மென்டல் வேரியபிள் ஃப்ரம் பாத் அந்த பாத்தோட வேரியபிள் வந்து எடிட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட திஸ் PC அந்த இதுல ஃபோல்டர்ஸ் இருக்குதுல போய்ட்டு லோக்கல் டிஸ்க் C அதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா மேலேயே கொடுத்திருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க உள்ளார போலாம். அப்படி இல்ல நீங்க C ல வந்து வாய்ஸ் இன்புட் பண்ணல அப்படினா நீங்க எதை இன்புட் பண்ணிருக்கீங்களோ அதுக்குள்ளார போய்ங்க. இப்ப நான் லோக்கல் டிஸ்க் C குள்ள போய்க்கிறேன். அதல போய்ட்டு விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போய்ங்க. போய்ட்டு கீழ பாத்தீங்கன்னா syswow64 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. அதை டபுள் டேப் பண்ணீங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் வேணும். அந்த மேல வந்திருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா இது மாதிரி வந்துரும். செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு இத வந்து மினிமைஸ் பண்ணிருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எடிட் என்வைரன்மென்டல் வேரியபிள்ல வந்து நியூங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே, இதுலேயும் வந்து ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 3 ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 2 டைம்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சிஎம்டி ஒர்க் பண்ணாதீங்க. 1 டைம் வந்து உங்களோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சிஎம்டியை ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% வந்து சிஎம்டி ஒர்க் ஆகும். ப்ராப்பராக ஒர்க் ஆகாத சிஎம்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாமல் இருக்கிற சிஎம்டியும் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பேசுங்க கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.